அதை வந்து ஆணை வந்து பெண்ணை வந்து ஆணாக மாறிக்கிறது, ஆண் வந்து பெண்ணாக மாறிக்கிறதுங்கிறது வந்து அந்த காலகாலமாக இருக்கிற ஒரு ஆசை. அந்த டெண்டன்சி வந்துச்சுன்னா அவங்கள மாற்றவும் முடியாது. அந்த எண்ணம் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா தர பெண்ணை தான் கருதுறாரு. ஆனால் நீங்கள் உடல் இதில் மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா முழு ஆண்கள் இருப்பாங்க. முழு ஆண்கள் வந்து அறுவை சிகிச்சை பண்ணி அதை ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. 20 பேர் அந்த பெண்ணாக மாறிக்கணும் முடிவு எடுத்தவங்க 20 பேரும் எத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பேருக்கு அந்த சின்ன சின்ன ஸ்டூல் மாதிரி போட்டு வைக்கணும். உங்களுடைய ஆணுறுப்பு அந்த விதைப்பையையும் அப்படி மேலே வச்சுட்டு நிற்பாங்க. நாள் ஒரு வெள்ளி கத்தி, ஆடு வெட்டுற கத்தி. 3ஆம் பாலினமாக இருக்கவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நினைச்சு பார்க்க முடியாத பெரிய பெரிய ஆட்கள்லாம் அது. ஐயோ இவரா அப்படின்னு பெரிய பிரபலங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பென்ஸ் காரில் வந்து இறங்கணும், ஆடி காரில் வந்து இறங்கணுங்களும், ரோல்ஸ் ராய்ஸில் வந்து இறங்கணும். அப்போதான் நான் பார்த்தேன், என்னங்க நீங்கள் அப்படின்னாக்கா நீயே மாறல அப்படின்னு நல்லா கேட்டு. நோய் பரவாமல் இருக்கிறதுக்கு தான் நாங்கள் வேலையை பார்த்தோம். அப்பா உன்னுடைய ஹோமோசெக்சுவல் ப்ராக்டிஸ்னால எய்ட்ஸ் வந்துடும், எய்ட்ஸை நீ பரப்பிடாதங்கிறதுக்காக அவங்களுக்காக சில விசேஷமான ஆணுரைகள் எல்லாம் நாங்கள் தயார் பண்ணுவோம். அவங்கெல்லாம் தமிழ் ஆண்டுகளாக உலகத்தில் நினைச்சு நிற்பாங்க. ஆக நீங்கள் ஏப்ரல் 14ஆம் தேதி நீங்கள் கொண்டாடின தமிழ் வருஷ பிறப்பு வந்து ஹோமோசெக்சுவல் வருஷம். தமிழ் மொழியை தமிழ் இனத்தை கேவலப்படுத்துறதுக்கு எழுதும். சார் வணக்கம். சமீப காலத்தில் வந்து ஆண் பாலர் வந்து தங்களை வந்து பெண் பாலராக வந்து தங்களை மாற்றிக்கொள்வது, அதே போல் அந்த குணங்கள் அது அவ்வாறாக மாற்றிக்கொள்வது, பாலின மாற்றம், ஓரினை சேர்க்கை, இந்த செயல்கள் எல்லாம் சமீப காலத்தில் ஒரு அதிகமாக இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம வந்து செய்தித்தாள்கள்லையும் நியூஸ்கள்லையும் பார்க்குறோம். இது வந்து இயற்கைக்கு முரணான ஒரு விவகாரமா, இல்லை இயற்கையானது தானா, அல்லது இது நீங்கள் ஆஸ் அ டாக்டரை எப்படி சார் பார்க்குறீங்க? இயற்கையானதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆண் பெண்ணுங்கிறது வந்து பூமியில் உயிரோடு இருக்கிற எல்லாத்துக்குமே உண்டு. இது சொல்லப்போனால் கருங்கல் பாறையிலே ஆண் பாறை பெண் பாறைலாம் இருக்கு. சிலை வடிக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கும் போது அந்த கல்லை தேர்ந்தெடுக்கும் போது அது ஆண் பாறை, அதில் சிலை வடிக்க முடியாதுங்க. அதெல்லாம் இருக்கு. அந்த அது உயிரற்ற பொருளுக்கு கூட இது இருக்குது. பனை மரங்கள் தென்னை மரங்கள்லாம் வந்து அது ஆண் தென்னை மரம், அதில் வந்து கொலை விடாதும்பாங்க. அதெல்லாம் இருக்குது. எல்லா உயிரினங்களில் வந்து 2 இது ஆண் பெண்ணுங்கிறது எல்லாத்திலுமே இருக்குது. அதை வந்து ஆணை வந்து பெண்ணை வந்து ஆணாக மாறிக்கிறது, ஆண் வந்து பெண்ணாக மாறிக்கிறதுங்கிறது வந்து அந்த காலகாலமாக இருக்கிற ஒரு ஆசை. அது நிறைய கதைகள் இருக்குது. அந்த பழைய கதைகள்லாம் எடுத்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்ஞாதவாசம், பாண்டவர்கள் வந்து அஞ்ஞாதவாசம் இருக்கும்போது அர்ஜுனை வந்து ஒரு பிரகநிலைங்கிற ஒரு பெண்ணாக தான் மாறும். பெண்ணாக மாதிரி தான் இப்போ ஒரு இளவரசிக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்குறோம், நான் போகிறேன், இதாக தான் இருக்கிறோம். அதே மாதிரி ஐயப்பன், ஹரிக்கும் ஹரனுக்கும் பிறந்தவர் ஐயப்பன். குழந்தையே பிறகு சிவனும் பெருமாளும் உறவு வச்சுக்கிட்டது மூலமாக உண்டான கடவுள் தான் ஐயப்பன். இது இருக்குது. அது மாதிரி பீஷ்மரை வந்து ஒரு இது கொலை அது அவன் தான் வந்து இது பண்ணுவான். பெண்ணாக இருந்தவர் பீஷ்மரை கொல்லணுங்கிறதுக்காக கடவுளை கும்பிட்டு ஆணாக மாறுற. அப்படி அதனால் பீஷ்மர் வந்து யுத்தத்துக்கு வந்தபோது அந்த அந்த பேர் சிகண்டியோ நம்ம பேர் மறந்துட்டேன். அந்த வந்து தன் மேலே அம்பு விடும்போது ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வந்து போருக்கு வரக்கூடாது, நீ அடிக்கிற அம்புகளே இதெல்லாம் நான் தடுக்கவே மாட்டேன்னு பேசாமல் இருந்தார். அப்படி தான் அவர் சாகுறார். இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருக்குது. கிருஷ்ண பரமாத்மாவுக்கே அந்த இது உண்டு. அவர் ஒரு ஆணா இருந்தா ஆணா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா 50,000 கோபியர்கள், அது போக பாமா ருக்மிணியின் மனைவிகள், அப்புறம் வந்து ஒரு போதாத்துக்கு ராதான்னு ஒரு கீப்பு, இவ்வளவு பேரையும் வச்சு இருந்து அவருக்கு ஒரு குழந்தை பிறகு. அதனால் வந்து அவரே கூத்தாண்டார் கோயில் இப்போ சித்ரா பௌர்ணமி நடக்குது, அவங்க இது சித்ரா முந்தான நடக்குது, உலகம் முழுவதிலிருந்து அவங்க வருவாங்க. அப்போ அவங்க கிருஷ்ணன் எல்லாத்தையும் தான் கும்பிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நான் டாக்டராக இருந்திருக்கேன். அந்த அழகி போட்டியெல்லாம் அப்போ என் தலைமையில் தான் நடக்கும். நான் தான் ஜட்ஜாக இருந்து நடத்தலாம், அதெல்லாம் பண்ணேன். நான் எங்கள் காலத்தில் தான் நான் ஏஜ் கண்ட்ரோல் சொசைட்டியில் இருந்தபோது அந்த தன்னை வந்து பெண்ணாக மாற்றிக்கணுங்கிறது வந்து பல ஆண்களுக்கு அது இயற்கையாக வருது. அதுக்கான காரணங்கள் இதுவரையிலும் எங்கள் நவீன மருத்துவத்தில் இதுவரையிலும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஐசக்கு, மேரி ஸ்டோப்ஸு, ஹேவ்லக் எல்லிஸு,
இது போன்ற பெரிய பெரிய கொக்கோகம், அது அது காம காம காமசாத்திரம், வாசியாயனுடைய காமசாத்திரம், எதுலேயுமே அதுக்கான விளக்கங்கள் கொடுக்க முடியல. ஏன் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்கங்கிறதுக்கு, அந்த மாதிரி மனப்பான்மை ஏன் வருதுங்கிறதுக்கு எதுவரையும் யாராலையும் விளக்கம் கொடுக்க முடியும். அந்த டெண்டன்சி வந்துச்சுன்னா அவங்கள மாற்றவும் முடியாது. அந்த எண்ணம் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா தர பெண்ணாக தான் கருதுறாரு. ஆனால் நீங்கள் உடல் இதில் மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா முழு ஆண்கள் இருப்பாங்க. முழு ஆண்கள் அவங்களுடைய ஹார்மோன்ஸ் வந்து டெஸ்டோஸ்டிரான் தான். பெண்ணுடைய ஹார்மோனான ப்ரோலாக்டின், ப்ரோஜெஸ்டான், ஈஸ்ட்ரோஜன் எதுவுமே இல்லை அவங்ககிட்ட. அந்த பெண்ணுக்கான உறுப்புகள் ஓவரியோ யூட்ரஸோ எதுவுமே கிடையாது. ஆண் உறுப்பு தான் இருக்குது. விதைகள் டெஸ்டிஸும் பீனிஸும் தான் இருக்கு. ப்ராஸ்டேட்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து அறுவை சிகிச்சை பண்ணி அதை ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. எங்க தன்னை பெண்ணா மாத்திக்குவாங்க. இந்த கூத்தாண்டார் கோயில் முடிஞ்ச உடனே நேரம் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவாங்க. வந்து அங்க வந்து ஒரு மாசம் தங்கி இருப்பாங்க. இந்த ஆப்ரேஷன் அவங்க பண்ணிக்குவாங்க. கூத்தாண்டார் கோயிலே அது நடக்கும். கூத்தாண்டார் கோயிலே அது நடக்கும். அந்த பூசாரி, அந்த அவங்க ஆளில் ஒருத்தர் வந்து ஒரு பூசாரி மாதிரி இருப்பார். ஒரு ஒரு வெள்ளி பக்கெட்டில் ஒரு எண்ணெயை வச்சுக்கிட்டு வருவாங்க, கொதிக்கிற எண்ணெய். இது ஒரு மேடமாக ஒரு சின்ன ஒரு ஸ்டூல் மாதிரி இப்படி வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் இப்போ 20 பேர் அந்த பெண்ணாக மாறிக்கணும் முடிவு எடுத்தவங்க 20 பேரும் எத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேருக்கு அந்த சின்ன சின்ன ஸ்டூல் மாதிரி போட்டு வச்சுருவாங்க. இன்னொரு ஆணுறுப்பையும் அந்த விதைப்பையையும் அப்படி மேலே வச்சுட்டு நிற்பாங்க. இதால் ஒரு வெள்ளி கத்தி, ஆடு வெட்டுற கத்தி, அப்படியே துண்டா விழுவும். இவன் மயக்கடிச்சு விழுதும். அந்த ரத்தம் பீறிக்கிட்டு வரும். அந்த சில்வர் பக்கெட்டில் இருந்து அந்த ஒரு பந்தம் மாதிரி இருக்கும். அந்த எண்ணெயை வச்சு அப்படி ஒரு அந்த இடத்துல ஒரு அமுக்குவாங்க. அப்படியே ரத்தம் நின்று. அது எப்படி அந்த மாதிரி நிற்குதுங்கிறது நாங்கள் அந்த எண்ணெய் எதால் ஆனதுன்னு நாங்களும் எவ்வளோ கேட்டுப்போம். அந்த ரகசியத்தை இன்றைக்கு ஊரில் அவங்க சொல்லுங்க. உடனடியாக நின்று போகும். எந்த பெரிய சர்ஜரி, நவீன சர்ஜரியில் கூட அது மாதிரி நிறுத்த முடியாது. அது அவங்கக்கிட்ட இருக்குது. இன்றைக்கி பல நவீன இதெல்லாம் வந்துருக்குது. பட் இப்போல்லாம் அந்த ரிச்சுவல்ஸ் நடக்குதோ இல்லையோ தெரியல. நான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டு அதுக்கப்புறம் அந்த இது கூப்பிட்டு போது நான் வர முடியாது. டாக்டராக இருந்து எனக்கு அவங்களாலே முடியல, பார்க்க முடியல, அந்த அளவுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை தான் போனேன். அங்கே நாங்கள் அந்த ஒரு வாரம் அங்கே இருப்போம். அங்கே தான் இருப்போம். இருந்து அவங்களுக்கு அந்த ரிச்சுவல்ஸ் பூராத்தையும் நடத்துவாங்க. அந்த தாலி கட்டிக்குவாங்க. அரவான்றவன் தான் தெய்வம் அவங்களுக்கு. அவன் மறுநாள் வந்து அவன் செத்து போவான். செத்து போனவொன்னே தாலி எடுத்துருவாங்க. தாலி எடுத்துட்டு ஒவ்வொன்றும் அழுது எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அங்கே ஒரு குளம் ஒன்று இருக்குது, பெரிய குளம். அந்த குளத்தில் வந்து அப்படியே அவுத்து போட்டு நிர்வாணமாக குளிப்பாங்க. ஆனால் அந்த 3 நாளும் அந்த 4 நாளும் அந்த அரவான் தேர் இழுப்பு, அந்த கூத்தாண்டார் தேர் இழுப்பு, இதெல்லாம் பெரிய விமர்சையாக இருக்கும். என்னமா அதெல்லாம் அந்த டிரான்ஸ்ஜெண்டராக, அதாவது அந்த 3ஆம் பாலினமாக இருக்கவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நினைச்சு பார்க்க முடியாத பெரிய பெரிய ஆட்கள்லாம் அது. ஐயோ இவரா அப்படின்னு பெரிய பிரபலங்கள். அப்படி உங்களுக்கு தெரிந்த ஏதாவது பிரபலங்கள் சொல்ல முடியுமா சார்? அதே எப்படி சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி அது மாத்திரம் இல்லாமல் இந்த கூத்தாண்டார் கோயிலுக்கு முன்னாடி அவங்க வந்து சென்னையில் வந்து ஒரு கூட்டம் போடுவாங்க. அப்போ சன் தியேட்டர்னு இருந்தது. சன் தியேட்டர் டி நகர் இது பிளைண்ட் ஸ்கூலுக்கு எதிர்த்து. அப்படி இப்போ அந்த தியேட்டர் இல்லை. அந்த தியேட்டரில் இவங்க கூடுனாக்கா சன் பிளாசா மூப்பனார் இது காங்கிரஸ் இதுக்கு பக்கத்துலேயே, அது பக்கத்தில் தான் அந்த தியேட்டர் இருந்தது. அதில் கூடுவாங்க. அந்த மீட்டிங்க்கு நான் போய் எய்ட்ஸ் சம்மந்தமான விளக்க உரையெல்லாம் நான் கொடுப்பேன். இதெல்லாம் இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா பென்ஸ் காரில் வந்து இறங்கணும், ஆடி காரில் வந்து இறங்குறவங்களும், ரோல்ஸ் ராய்ஸில் வந்து இறங்கணும். அப்போ தான் நான் பார்த்தேன், என்னங்க நீங்கள் அப்படின்னாக்கா நீயே மாறல அப்படின்னு நல்லா கேட்டுக்கிட்டு அந்த அளவுக்கு போயிடுச்சு. அது வந்து காலாகாலமாக இருக்கிற விவகாரம். எல்லா இலக்கியங்கள்லையுமே இருக்கு, எல்லா இதுலையுமே இருக்கு, காலகாலமாக இருந்திருக்கு. எல்லாத்திலுமே. நீங்கள் ஒரு மருத்துவராக நீங்கள் அனலைசிஸ் பண்ணியிருப்பீங்க. அதை இது வந்து மனநோயால் ஏற்படக்கூடிய பாதிப்பு நீங்கள் பார்க்குறீங்களா, அல்லது உடல் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்களா நீங்கள் பார்க்குறீங்களா? மன ரீதியாக தான். மனநோயால் வந்து அவங்க வந்து ஆணாக தான் இருக்காங்க. ஓகே, உடல் ரீதியாக அவங்க ஆண் 100% அவங்க ஆணு தான். அந்த ஸ்ட்ரக்சர்லாம் அப்படி தான் இருக்குது. அவங்க வந்து தினசரி என்ன ஹார்மோனல் சேஞ்ச் நம்ம பண்ணாலும் கூட அந்த தாடி வளர்றது, மீச வளர்றது அவங்கள தடுக்க முடியல. ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை ஷேப் பண்ணிக்கோ. அப்படிலாம் பண்ணி மலமலன்னு வச்சுக்கோ. ஓகே. இப்போ சிலர் வந்து இப்போ அந்த ஓரணி சேர்க்கையை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இது வந்து அதிகரிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துருக்குறோம்.
இதுக்கு சட்ட ரீதியான ஒரு அங்கீகாரமும் கொடுக்கணும் அப்படின்ற இது கூட சொல்றாங்க. பாருங்க, இது இதெல்லாம் சட்டத்துல வந்து எல்லாத்தையும் நிறுத்த முடியாது. ம், ம், என்ன பண்ணிடுவீங்க? வீட்டுக்குள்ளாரே நடந்ததுன்னு என்ன பண்ணுவீங்க? ம், ம், சட்டங்கிறது ஒரு அளவுக்கு தான் இருக்கும். அங்கேயே பக்கத்துல நின்றுட்டு இருப்பீங்களா? ம், ம். போலீஸ்காரர் 2 பேர் போட்டுருவீங்களா உங்களுக்கு? இல்ல இதனால ஏற்படக்கூடிய சமூக சீர்கேடு, அதே போல மருத்துவ ரீதியினால என்னென்ன இதெல்லாம் நோய்கள். நோய் பரவாம இருக்கிறதுக்கு தான் நாங்க வேலையை பார்த்தோம். ம். எப்பா உன்னுடைய ஹோமோசெக்சுவல் ப்ராக்டிஸ்னால எய்ட்ஸ் வந்துடும், ஓ. எய்ட்ஸை நீ பரப்பிடாதேங்கிறதுக்காக அவங்களுக்காக சில விசேஷமான ஆணுரைகள் எல்லாம் நாங்கள் தயார் பண்ணி கொடுத்தோம். ஓஹோ, அப்படிங்களா? அதை அவங்க அதனால சமுதாயம் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறத நாங்கள் பார்த்தோமே ஒழிய இவங்களை மாத்துறதுக்கான முயற்சிகளை நாங்கள் நடத்தலை. ஐசங்கங்கிறவர் தான் பெரிய புத்தகமே எழுதினார். அவர் ஐசங்கருடைய கேள்விகள் ஒரு 40 கேள்விகள், ம், அதை வச்சுக்கிட்டு அவன் ஹோமோசெக்சுவலாக மாறுவானா மாட்டானா அப்படிங்கிறத தான் கண்டுபிடிக்க ம், முடியும். ம், அதெல்லாம் வச்சு நாங்கள் இது பண்ணும்போது ஐசங்க் அவர் இருந்தார். அப்போ ம், அவரே என்னை தொடர்பு கொண்டார். ம், ம், என்னுடைய கொஸ்டின்ஸை வச்சுக்கிட்டு இது பண்ணிடாம உங்கள் ஊருக்கு அது சரியாக வராது அப்படின்னு. ம், ம், ம். அதனால் ஐரோப்பிய கலாச்சாரத்துக்கு தான் அந்த கேள்விகளை இது பண்ணுற ஒளி ஊருக்கு அது செய்கிறேன். அதைத்தாங்க நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ம், ம், ஒரு மாநாட்டில் அதை ப்ரெசென்ட்டும் பண்ணேன். ம். இந்த ஐசங்க் போன்றவருடைய முயற்சிகள்லாம் கூட நமக்கு தோத்துருது. ம், ம், இன்னைக்கு வரலும் நமக்கு இல்லை. இன்னைக்கு வரலும் நம்ம நவீன மருத்துவத்தில் அவங்க ஏன் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்கங்கிறது மனோ தத்துவ ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எங்களால் காரணங்களை சரியாக சொல்ல முடியும். இது பேசுவதற்கே ஒரு நாக்கூசும் விதமாக இந்த ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப சமீப காலகட்டத்துல, இப்போ இந்த காலகட்டத்துல பார்க்கிறோம், இதை வந்து ஒரு பெருமையா பொதுவெளியில பிரகடனப்படுத்தக்கூடிய செயல்கள் நம்ம பார்க்கிறோம். இந்த செயலை எப்படி சார் பாக்குறீங்க? இந்த அந்த கால அளவுக்கு மாறுபாடுங்க. இதெல்லாம் நீங்க ஒன்றும் பேச முடியாது. நான் தான் சொல்றேன், நேற்றைய குற்றங்கள் இன்றைய நியாயங்கள் நாளைய சட்டங்கள், அவ்வளவுதான். எஸ்டர்டேஸ் கிரைம் டுடேஸ் லா டுமாரோஸ் ஜஸ்டிஸ். ம், ம், அதான் நேற்று அது பாவம், இன்னைக்கு அது அக்செப்ட் ஆகிப்போச்சு. ஓகே. இதெல்லாம் கேட்டாங்க. அப்புறம் தமிழ் வருஷ பொறுப்பு கொண்டாடிங்களா ஏப்ரல் 13ஆம் தேதி. ம், அந்த பசங்கள்லாம் யார்? 60 பேர் வச்சுருக்கீங்களா? அந்த 60 பேர் எப்படி வந்தது? நாரதர் வந்து ஒரு பெண் அவதாரம் எடுத்தார். விஷ்ணுவும் நாரதரும் சேர்ந்துக்கிட்டு நாரதர் பெண்ணாகவும் இவர் ஒரு இதாகவும் ஒரு அசுரன் அடிக்கிறதுக்கு இது பண்ணாங்க. அசுரனை அழிச்சிட்டாங்க. அழிச்சிட்ட உடனே நாரதர் பெண்ணாக இருந்ததை பார்த்து விஷ்ணுவால் தன்னுடைய காம இச்சையை அடக்க முடியல. 2 பேரும் உடலுறவு வச்சுக்கிறாங்க. ம், ம், நாரதர் கர்ப்பம் தெரிச்சு 60 குழந்தைகளை பெற்கிறார். ம், அந்த 60 குழந்தைகள் வந்து இன்னொரு அசுரன் எதிராக நடந்த போரில் அந்த 60 குழந்தைகளும் இறந்து போகுது. 60 ஆம்பளை பசங்களும் இறந்துடுறாங்க. நாரதருடைய தாய் பாசம் துடிக்குது. விஷ்ணுகிட்ட போய் கேட்குறாரு, என்னுடைய 60 குழந்தைங்க மகன்களும் இறந்து போயிட்டாங்களே, எப்படி அது? அவங்கெல்லாம் தமிழ் ஆண்டுகளாக உலகத்தில் நினைச்சு நிற்பாங்க. ஆக நீங்கள் ஏப்ரல் 14ஆம் தேதி நீங்கள் கொண்டாடின தமிழ் வருஷ பிறப்பு வந்து ஹோமோசெக்சுவல் வருஷ பிறப்பு தான். ஓ. அதைத்தான் நீங்கள் வந்து சனாதனவாதிகள் அந்த தமிழ் மொழியை தமிழ் இனத்தை கேவலப்படுத்துறதுக்காக எழுதப்பட்ட கதை. ஓஹோ. அதைத்தான் நீங்கள் கொண்டாடுறீங்க. தமிழ் வருஷ பிறப்புன்னு சொல்லிட்டு ம், நீங்கள் கொண்டாடுது. நாரதரும் விஷ்ணு ஹோமோசெக்சுவல் ஆக்டிவிட்டியில் பிறந்த குழந்தைகள் இறந்தது தான். ஒரு பேர் கூட தமிழ் பேர் கிடையாது. பார்த்துருக்கீங்களா? 60 பேரும் பிரபவ விபவ சுக்கலம் இந்த வருஷம் என்ன பேரும் என்னன்னே தெரியாது. அதுதான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் கூசுதுன்னீங்களா? அந்த நான் கூசுறது தான் உங்கள் வருஷம் பிறப்பு. ஓ. வரலாற்று பின்னணியும் சொல்லியிருக்கீங்க. நிஜமா சார், இப்போ அமெரிக்கா அரசு தெளிவாக இந்த ட்ரம்ப் வருகைக்கு பிறகு சொல்லியிருக்கிறாங்க, ஆண் பால் பெண் பால் இந்த இரு பாலர் தான் அமெரிக்காவில் வந்து சட்டப்பூர்வமானது, தேர்டு ஜெண்டருக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அங்கே கூட அங்கே போராட்டி கொண்டுட்டு இருக்கிறாங்க, 3ஆம் பாலினத்தவர் எங்களுக்கு வந்து இந்த ஹோமோசெக்சுவல் இந்த மாதிரிலாம் சட்டத்துக்கு அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்லி. இப்போ நம்ம இந்தியாவில் கூட உச்சநீதிமன்றத்தில் கூட இருவர் வந்து ஒப்புக்கொண்டாங்க அப்படின்னா ஹோமோசெக்சுவல் வந்து விருப்பப்படி வச்சுக்கிட்டா அது அஃபென்ஸ் கிடையாது அப்படின்னு கூட இங்க சட்டம் சொல்லுது. இது எப்படி சார் பார்க்க? அதை தான் நான் சொன்னேன், நேற்றைய குற்றங்கள் இன்றைய நியாயங்கள் நாளைய சட்டங்கள், அவ்வளோதான். அப்போ நீ உங்கள் புராணங்கள் உங்கள் சனாதன இதில் நிறைய இருக்குது. அவன் கடவுளாகவே கும்பிட்றீங்களா? அப்புறம் வருஷ பிறப்புக்கு பேர் அது வச்சுருக்கீங்க, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுறீங்க. இது மாத்திரம் எப்படி தப்பாக போகும்? அதான் கேள்வி. நான் அமெரிக்காவில் இருந்தபோது தான் அந்த டைமில் புஷ் இருந்தார். அந்த டைமில் அவரை அனுமதிக்க மாட்டேன்னாரு. அவருக்கு எதிர்த்து பெரிய ஊர்வலம் போனாங்க. அந்த ஊர்வலத்தை நான் போய் அப்படியே படம் எடுத்து இங்கே கொண்டு போது ஒரு வார பத்திரிக்கையில் அது வெளிவந்தது. அவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர், அமெரிக்காவில் 1000 பேருங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். ஜனத்தொகை குறைஞ்ச நாடு. அந்த சியாட்டில் நகரமே அப்பேற்பட்ட இது ஹோமோசெக்சுவலுக்கு ரைட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு வண்டி என்ன தெரியுங்களா,
ஒரு 50 பெற்றோர்கள் உட்காந்து வர்றாங்க அந்த வேனில். என்ன போர்டுன்னா, வி ஆர் ப்ரௌட் ஆஃப் அவர் ஹோமோசெக்சுவல் சில்ட்ரன். ஓ. ஹோமோசெக்சுவலாக இருக்கிற குழந்தைகளை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு வேறு என்ன பண்ணுவாங்க? என்னுடைய சீஃபாக இருந்த ஒரு நாள் ஒரு வாரம் வரவே இல்லை கல்லூரிக்கு, ஹாஸ்பிட்டலுக்கே வரல. அப்போ நான் பயிற்சியில் இருந்தவங்க யாரும் கேட்க விரும்பல. நான் கொஞ்சம் வாய் துடுக்கு ஜாஸ்தி. அப்போவே ஏன் சார் ஒரு வாரமாக வரல, என்ன அழுதுட்டார். ஓ. என்ன ஏன்டா கேட்டோம். எப்போச்சும் அதுக்குள்ளே இந்த கூட ஒர்க் பண்ணுவாங்க, அதெல்லாம் சத்தப்பா ஏன் அதை கேட்டேன். அப்புறம் மெதுவாக தனியாக வா அப்படி சொல்லி கூப்பிட்டு போய், என் மகன் ஹோமோசெக்சுவல் ஆகிட்டான், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த துறையை சேர்ந்த நான் என்னுடைய மகனையும் நான் தடுக்க முடியல. நான் என்ன ஆகுது? ஏன்னா அமெரிக்காவுக்கு அவர் வந்து சீஃப் டாக்டர், அவர்கிட்ட தான் நான் பயிற்சியில். அவருடைய மகனே மாறிட்டார், அழகுன்னு நடந்தார். அந்த பெற்றோர்கள் ஏற்றுக்கல, பசங்க போயிட்டாங்க. இப்போ கூட சமீபத்தில் இவர் நம்ம நகைச்சுவையாக பேசுவார், நம்ம பட்டிமன்ற இவர் மோகனசுந்தரம் வந்து அமெரிக்க வாழ்க்கையை பற்றி அவர் இது பேசும்போது சொல்கிறாரு, அவருடைய நண்பர் அமெரிக்காவில் இருக்கிற நண்பர் தன்னுடைய மகளுக்கு கல்யாண பத்திரிக்கை அனுப்பிச்சிருக்காரு. சரி பையன் அது என்ன இதில் என்ன விசேஷம் அப்படிங்கிறத பேச்சுவாக்கில் இது பண்ணும்போது, என் பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறான்னாரு. இன்றைக்கி அதுவே பெரிய விசேஷம். இன்னும் என் பொண்ணு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க, அதை நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி அமெரிக்கா வாழ்க்கை அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அங்கே அது ஏறத்தாழ எல்லாம் அக்செப்ட் ஆகிப்போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவில் வந்துருச்சு. நீதிமன்றங்கள் வந்து ஓகேன்ட்டு போகிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு என்ன ஆகுன்னு தெரியாது. இப்படி எல்லாம் நடந்து தாங்க டைனோசர்ஸ் வந்து ஒரு காலத்தில் டைனோசர் தான் அந்த பூமியை ஆண்டுகிட்டு இருந்தது. இன்றைக்கி அடையாளம் தெரியாமல் போனதுக்கு காரணம் அது ஒரு எல்லாமே ஹோமோசெக்சுவலாக மாதிரி போயிருந்துருக்கலாம். அன்றைக்கி இருந்த நீதிமன்றங்கள் அது ஓகேன்னு சொல்லியிருந்துருக்கலாம். இனப்பெருக்கமே இல்லாமல் போய் காலியாக இருக்கும். மனிதன் அழிவை நோக்கி போயிட்டு இருக்காங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். அவ்வளோ. உங்கள்கிட்ட நிறைய கேசஸ் வருமா சார் இந்த மாதிரி? இது வந்து கொஞ்சம் நிறைய அவங்களுக்குலாம் நான் டாக்டராக தான் இருக்கேன். ஓகே. மாறணும்னு நினச்சி வருவாங்க. சில பேர் மாற்றி கொஞ்சம் ஒரு வேலையில எல்லாம் கூட கொண்டு போய் சேர்த்துனேன். ஒரு 6 மாதம் 1 வருஷம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் முடியல சார், நான் அதுக்கே போயிடுறேன் அப்படின்னு போயிட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் எல்லா முயற்சியெல்லாம் பண்ணிவிட்டு தான் வந்து ஓஞ்சி போய் உட்காந்துருக்கோம். இதுக்கெல்லாம் பத்மஸ்ரீ பத்மபூஷன்லாம் நான் வாங்கிக்கல, அது வேறு விஷயம். ஏன்னா அது யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தப்பறம் ஐயோ அந்த பார்த்தா கொடுக்காம தான் போகுதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அது அந்த டைமில் சில இதெல்லாம் மாநில அரசே வந்து அவார்ட் ஃபார் அவார்ட்ஸுங்கிறதெல்லாம் வந்து அமிச்சாங்க. எனக்கு எந்த அவார்டும் எனக்கு வேணாங்க. மக்கள்கிட்ட போய் கேளுங்க, காந்தராஜ்னா யாருன்னு கேளுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும், அதுதான் அவார்டு எனக்கு. ஓகே, எனக்கு அது தேவை. நிச்சயமாக சார், இந்த ஓரணை சேர்க்கை அதே போல் இந்த பாலின மாற்றம் என்பது இது இயற்கைக்கு எதிரான ஒன்று அப்படின்னு சொல்லி இந்த மருத்துவ ரீதியிலான அதுக்கு உண்டான பின்னணி விளக்கத்தை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.